வணக்கங்க. இந்த வீடியோவில் சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேரோட வெல்கம் ஸ்க்ரீன் பற்றி பார்க்க போகிறோம். சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோன்னே இந்த வெல்கம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த வெல்கம் ஸ்க்ரீனில் 4 டேப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஹோம், ரீசன்ட், லேர்ன், அலர்ட்ஸ். ஹோமில் நியூ பார்ட், அசம்பிளி, டிராயிங் க்ரியேட் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ்டு இது என்ன அப்படிங்கிறத அப்புறம் சொல்கிறேன். ஓப்பன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு தேவையான ஃபைல் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அதை லொக்கேட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ். இதில் ரீசெண்டாக நம்ம அக்சஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இந்த இடத்த ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை அக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரீசன்ட் ஃபோல்டர்ஸ். இதில் நம்ம ரீசெண்டாக அக்சஸ் பண்ண ஃபோல்டர்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த இடத்துல இப்படி ஜஸ்ட் ட்ராக் பண்ணி நமக்கு தேவையான ஃபோல்டரை அக்சஸ் பண்ணிக்கலாம். ரிசோர்ஸஸ். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆன்லைன் சப்போர்ட்டுங்க. இதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலும் solidworks.com வெப்சைட்டுக்குள்ளார போகும். அங்கே நம்ம லாகின் டீட்டெயில்ஸ் கேட்கும். நம்ம லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்து லாகின் பண்ணோன்னே இந்த வெர்ஷனில் என்னென்ன நியூவாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் பார்த்துக்கலாம். அப்புறம் சாலிட்வொர்க்ஸில் நம்மளோட ப்ரொஃபைலுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க ட்ரைனிங்ஸு, டுட்டோரியல்ஸ்லாம் அதில் பார்த்துக்கலாம். அப்புறம் அங்கே இருக்க குரூப் மெம்பர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். நமக்கு ஏதோ கொஷின்ஸ் இருந்தால் அந்த இடத்துல அரைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சாலிட்வொர்க்ஸ் பற்றின லேட்டஸ்ட்டான நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை அதில் பார்த்துக்கலாம். ஆன்லைன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அதில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீசன்ட் டேப். இதில் உங்களுக்கு ரீசெண்டாக அக்சஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ், ஃபோல்டர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஆல்ரெடி ஹோம் டேப்பில் பார்த்தோம் இல்லைங்களா, ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ், ரீசன்ட் ஃபோல்டர்ஸ். அதே தான் இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா வியூ ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டேபுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். இந்த ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸுக்கு கீழே குயிக் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபில்டர் பார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம ரீசெண்டாக அக்சஸ் பண்ண பார்ட் ஃபைலோட டீட்டெயில்ஸ் மட்டும் இதில் டிஸ்பிளே ஆகும். அதை டீசெலக்ட் பண்ணிட்டு ஃபில்டர் அசம்பிளிஸ்ன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம ரீசெண்டாக அக்சஸ் பண்ண அசம்பிளி ஃபைல்ஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். அதை டீசெலக்ட் பண்ணிட்டு ஃபில்டர் டிராயிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ரீசெண்டாக அக்சஸ் பண்ண டிராயிங் ஃபைல்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். அதை டீசெலக்ட் பண்ணிட்டு ஃபில்டர் டாப் லெவல் அசம்பிளிஸ் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம இது வரைக்கும் அக்சஸ் பண்ண டாப் லெவல் அசம்பிளிஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். அது என்னதுங்க டாப் லெவல் அசம்பிளிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அசம்பிளி இதை செலக்ட் பண்ணுறோம். இதில் நம்ம ஓப்பன் பண்ண எல்லா அசம்பிளியோட டீட்டெயில்ஸும் இருக்குது. இதில் ஸ்ட்ரக்சர் அசம்பிளி ஒன்று இருக்குது. இங்கே ஒரு ஃப்ரேம் அசம்பிளி இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் அசம்பிளியோட ஒரு சப் அசம்பிளி தான் இந்த ஃப்ரேம் அசம்பிளி. அதாவது இந்த அசம்பிளியை இதுக்குள்ளார மறுபடியும் நான் கொண்டு போய் அசம்பிள் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் இதுதான் டாப் லெவல் அசம்பிளி. இதுக்குள்ளார இருக்கிறதுனால இது சப் அசம்பிளி. இப்போ இந்த ஃபில்டர் டாப் லெவல் அசம்பிளி கொடுத்தோன்னு வைங்களேன், டாப் லெவல் அசம்பிளியான ஸ்ட்ரக்சர் அசம்பிளி மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். சப் அசம்பிளியான ஃப்ரேம் அசம்பிளி டிஸ்பிளே ஆகாது. இது எதுக்குன்னா டைம் கன்சப்ஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் இந்த ஃபில்டர் டாப் லெவல் அசம்பிளிஸ். நெக்ஸ்ட்டு ஃபோல்டர். ரீசன்ட் ஃபோல்டர்ஸில் நம்ம ரீசெண்டாக அக்சஸ் பண்ண எல்லா ஃபோல்டர்ஸோட டீட்டெயில்ஸும் இருக்கும். ப்ரௌஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். அங்கே நமக்கு தேவையான ஃபைல் எந்த ஃபோல்டரில் இருக்கோ லொக்கேட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோல்டர்ஸ், டாக்குமெண்ட்ஸ் ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைல் ஃபோல்டர்ஸை நம்ம இப்படி பின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இங்கே ரிமூவ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதில் அன்பின்ட் ஐட்டம்ஸ் அதை மட்டும் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்தெந்த ஐட்டம்லாம் பின் பண்ணியிருக்கோமோ அதை தவிர மற்ற ஐட்டம்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நான் 1 2 3 4 5 ஃபைல்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பின் பண்ணியிருக்கேன். ரிமூவ் அன்பின்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்தா
இந்த பின் பண்ணாத இந்த ஃபைல் மட்டும் ரிமூவ் ஆகிடும். அதாவது ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரியில் இருந்து மட்டும்தான் ரிமூவ் ஆகும். பட் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிற ஃபோல்டரில் அது அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஃபோல்டர்ஸும். ரிமூவ் அன்பின்டு ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த பின் பண்ணாமல் இருக்கிற 3 ஃபோல்டரோட டீட்டெயில்ஸ் மட்டும் ரிமூவ் ஆகும். பின் பண்ணியிருக்கிறது அப்படியே இருக்கும். ரிமூவ் ஆல் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லேர்ன் டேப். இதில் ஆன் மை பிசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தவிர மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் லேர்னிங் ஆப்ஷன்ஸ். இதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணாலும் அதுக்கு ரெலவெண்ட்டான வெப்சைட் ஓப்பன் ஆகும். அங்கே இருக்கிற ஃபைல்ஸ் மூலிமா லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஷனில் பார்ட் அசம்பிளி டிராயிங் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனில் 3D எக்ஸ்பீரியன்ஸ் சால்ட்வொர்க்ஸ் பற்றி லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனில் லேர்னிங் பாத் கேட்டலாக் அவைலபிளாக இருக்கும், அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனில் ஹை குவாலிட்டி ஃப்ரீ 3D CAD மாடல்ஸ் அவைலபிளாக இருக்கும், அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்கில் 3D எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்ம் பற்றி லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்கில் ஆன்லைன் லெசன்ஸ், கோர்ஸ், பிளேலிஸ்ட்லாம் அவைலபிளாக இருக்கும், அதெல்லாம் அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்கில் சால்ட்வொர்க்ஸோட அஃபிஷியல் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்கில் கரிக்குலம் செக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும், அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆன்மை பிசி அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா சாலிட்வொர்க்ஸ் வந்து சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகிறப்பயே டிஃபால்ட்டாக ஒரு சில சாம்பிள் ஃபைல்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபைல்ஸை நம்ம வந்து அக்சஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அலர்ட்ஸ் டேப். இதில் சாஃப்ட்வேருக்கு அப்டேட் ஏதாவது வந்திருந்தால் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும், நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரபுள் ஷூட்டிங் மெசேஜஸ் அண்ட் ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அலர்ட் டேப்பில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது தாங்க வெல்கம் ஸ்க்ரீனில் இருக்க 4 டேப்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம சால்ட்வொர்க்ஸ் ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணும்போது இந்த வெல்கம் ஸ்க்ரீன் வர தேவையில்லை அப்படின்னா கீழே டூ நாட் ஷோ ஆன் ஸ்டார்ட் அப் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த வெல்கம் ஸ்க்ரீன் வந்து மறுபடியும் நம்ம சால்ட்வொர்க்ஸ் ஓப்பன் பண்ணும்போது வராது. சப்போஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம், இப்போ நமக்கு வெல்கம் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெல்கம் ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் அது அந்த டைம் மட்டும்தான் வரும், மறுபடியும் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு வெல்கம் ஸ்க்ரீன் வந்து வராது. ஏன்னா கீழே நம்ம ஆல்ரெடி டூ நாட் ஷோ ஆன் ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் இல்லையா, அதனால் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறப்போ வராது. நமக்கு தேவை அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் இப்படி டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி Ctrl F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெல்கம் ஸ்க்ரீன் வந்துடும். இந்த வீடியோவில் சாலிட்வொர்க்ஸ் வெல்கம் ஸ்க்ரீன் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நியூ டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.